ஹல்லேலூயா. ரைட், வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் தங்கி இருப்பதற்கு காரணம், எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறார், ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்கிறீங்க? நீங்கள் பலன் அடைகிறீர்கள். நீங்க என்ன அடைகிறீங்க? நீங்க பலன் அடைகிறீங்க. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் பலன் அடைய செய்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். எப்பா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், எதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, 6வது வசனத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? திரும்ப கொடுப்பேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நான் இஸ்ரவேல் ராஜ்யத்தை நான் திரும்பவும் நான் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன் அப்படிங்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்போ இந்த வேலைக்காக தன்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். அப்போ காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? வசனம் சொல்லுகிறது, பெந்தைகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் என்ன செய்தது? நிரப்பிற்று. அவர்கள் எல்லாராலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வீடு மாத்திரம் நிறையல, அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். என கண்பான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மறுபடியும் கவனியுங்கள். உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? மீட்டெடுத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் ஏன் அவரை தெரிந்து கொண்டார்? வேதத்துல வாசிக்கும் போது 10வது வசனம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும்
ஓ glory to God. எனக்கு யாராய் இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் அல்லாஹ். நீங்க யாருக்கு சாட்சி? எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க. ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை விட்னஸ். இது யார் சொல்லுகிற வார்த்தை? கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்துல சாட்சியாய் வாழ்வது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான பகுதி இல்லை. ஒரு சாட்சி உள்ள மனிதனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம, பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாம நம்மளால இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது அப்படின்னா, சாட்சியாய் வாழ முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு, நல்ல கவனிங்க, யாரால் அனுப்பப்படுகிறாங்க? பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாரால் அனுப்பப்படுகிறாங்க? பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்போருக்கு போனார்கள். சலேமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள். நல்லா கவனிக்கணும். அவர்கள் அங்க போய் என்ன செய்யறாங்க? வேத வசனத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அந்த பட்டணத்துல ஒரு மாயவித்தைக்காரன் இருக்கிறான். அவன் இப்ப என்ன செய்கிறான்? ஜனங்களை, அங்க கூடி இருக்கிறது யாரு தெரியுமா? அதிபதிகள், ராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? அங்க இருக்கிற ஜனங்களை திசை திருப்பும்படி அவன் வகை தேடி அவன் எதிர்த்து நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது நல்ல கவனிங்க, பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன செய்கிறாரு? உற்று பார்க்கிறான். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப பரிசு 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு என்ன செய்தான்? விசுவாசித்தான். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற அந்த மாயவித்தக்காரன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் கீழே விழுகிறதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய தொடுதல் அவனுக்குள் வருகிறதை பார்க்க முடியும். இப்ப இவன் யாரால் அனுப்பப்படுகிறான்? பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படக்கூடாதபடிக்கு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, அவன் தடை பண்ணுகிறதை பார்க்க முடியும். என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலை நான் என்ன செய்ய போகிறேன்? இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை நான் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க.
மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. கடகடன்னு வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன பார்த்தீங்களா? தன் வாழ்க்கையில நொண்டியா இருக்கிறவன், தள்ளுண்டு போனவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், யாருக்கும் பிரயோஜனமில்லாத இருக்கிறவளை நான் என்ன செய்கிறேன்? கர்த்தர் சொல்றாரு, அவர்களை பலத்த ஜாதியாய் வைப்பேன். கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கு யாராய் இருப்பார்? ராஜாவாய் இருப்பார். 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில், ஓ glory to God, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரனிடத்தில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் கடந்து வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய பழைய முறைகள், பழைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எங்க வரப்போகிறது? எருசலேம் குமாரனிடத்தில் வரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா, இதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2:38 கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவம் இது. நிறைவேறு காலத்தில் வந்திருக்கிறோம். Glory to God. அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க போய்விடக்கூடாது. நீங்க நல்ல கவனிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 24வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று நான் என்ன சொன்னேன்? நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். என்னது? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டவை நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு கூட இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு சொன்னேன். நல்ல கவனிங்க. அப்போ அவர் சொன்னபடியே தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் என்னவாயிருந்தது? வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் நீங்கள் இவைகளுக்கு என்னவாய் இருக்கிறீர்கள்? சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிர்த்தெழுத வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? சாட்சிகளா இருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்வதற்கு, என்னை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு. நல்ல கவனிங்க. இயேசு மரித்து விட்டார் என்ற உடனே சீசர்கள் எல்லாம்
பயந்து போய் என்ன செய்தாங்க, ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயோ, இனி நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியலையே. அவர் உயிரோடு இருப்பார் நினைச்சோமே, அவர் மரித்து விட்டாரே. அவரை நம்பி எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம பின்னாக வந்தோமே, இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பெரிய பயம் அவங்களுக்குள்ள இருந்து. வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பின பிற்பாடு அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அப்ப அவங்களுக்குள்ள இருந்த பயம் என்ன செய்துட்டு அவங்கள விட்டு போயிற்று. இப்ப வெளியே போகிறாங்க, அற்புதங்கள் தானா நடக்குது. இயேசு செய்த எல்லா காரியத்தையும் இவர்களும் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் 49 வாசித்தீங்கன்னா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எங்க இருங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார், ஒரு ஃபியூச்சரை குறித்து பேசுகிறார், நடக்க போற சம்பவத்தை குறித்து பேசுகிறார். நான் வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய போகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். நீங்க ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஏசாயா 48வது அதிகாரம் 6வது வசனம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் நீர் பார். அப்போ சாட்சினா என்னங்க? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள். சீக்கிரம் வாசிமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்யாமல் இருக்க கூடாது, பேசாமல் இருக்க கூடாது. அப்போ நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் சொல்வதுதான் சாட்சி. அல்லேலூயா. நான் எதை காண்கிறேனோ, நான் எதை கேட்டேனோ அதை நான் மற்றவர்களிடத்துல நான் சொல்லும் பொழுது அது யாராய் மாறுகிறது, நான் தேவனுக்கு நான் சாட்சியாய் மாறிவிடுகிறேன். நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல பார்க்க முடியும். அங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக என் மேல இருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதற்காக ஆவியானவர் என் மேல இருக்கிறார்? தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். யார? இயேசு கிறிஸ்துவை
நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை என்ன செய்யப்பட்டிருந்தாரா? அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணினார். இப்ப நான் சொன்னேன், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய், யாவரையும் விடுதலையாக்கக்கூடியவராய் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சுற்றித்திருந்தார். எதல? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து இருந்ததுனால அவரால என்ன செய்ய முடிந்தது? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிந்தது. என்னை கேட்கிற என் அருமையான தேவனுடைய சபையே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, இயேசு சொல்றாரு, எப்பா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீசர்களையும் என்ன செய்யுங்க? ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. உலகத்தின் முடிவு பரிந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது எல்லாருக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிரேட் கமிஷன் இல்ல? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணுமா? உலகம் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க? எனக்கு சீசர்களாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. இது தேவனுடைய கட்டளை. வார்த்தை சொல்லுகிறது, நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். அப்போ அந்த வல்லமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதற்குண்டான அதிகாரம்? அவருக்கு நீங்கள் சாட்சியாய் இருப்பதற்கு, நீங்கள் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. நீங்க எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற அதிகாரம்தான் அந்த அத்தாரிட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, அது எங்க இருக்கு அப்படின்னா தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப விசுவாசம் கிரியை செய்யக்கூடியது. அப்போ கிரியை எப்ப நடக்கும் அப்படின்னா, நமக்குள் இருக்கிற விசுவாசம் செயல்படணும். நமக்குள் இருக்கிற விசுவாசம் செயல்படுவதற்கு நம்ம ஞானத்துல, நம்ம அறிவுல விசுவாசத்தை என்ன செய்ய முடியாதுங்க? செயல்படுத்த முடியாது. அதற்கு ஒரு வல்லமை தேவை, அதற்கு ஒரு நபர் தேவை. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது, Glory to God, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. யாருங்க? யாரை குறித்து சொல்லுது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது எதா இருக்கிறது? எது? பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்கு என்னவா இருக்கிறது அப்படின்னா தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு, நீங்கள் செபிக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய ஜெபத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? அவர்
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்போ விசுவாசியா இருக்கிற நான், பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தை பெற்றிருக்கிற நான், இன்றைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசினா மாத்திரம் போதும், ஏதோ ஒரு 2-3 வார்த்தையை பேசினா மட்டும் போதும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ள வந்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறோம். இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதே நீங்கள் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்க பார்க்கும்போது அவன் தேவனுக்கு எப்படி சாட்சியா இருந்தான் தெரியுமா? வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவனுடைய நிருபங்கள் ஆரா யோசனையும். நல்ல கவனிங்க. யாருடைய நிருபம்? பவுல் எழுதின நிருபங்கள் பாரு யோசனையும் பலம் உள்ளவைகள். நிருபங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? பலம் உள்ளவைகளா இருந்தது. சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனமும் அற்புதமா இருக்கிறது என்கிறது நீங்க சொல்றீங்களா? அடுத்த வாசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படி சொல்லு, நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நாங்க சமீபத்தில் இருக்கும் போதும் இருந்தோம். நல்ல கவனிங்க. சிலர் நினைப்பாங்கல்ல, அவர் என்ன எங்கேயோ இருந்து நிருபத்தை எழுதி அனுப்பிட்டார். அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவர் நிருபமாக தானே அனுப்பினாரு, நிருபமாக தானே அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? சில வார்த்தையை மாத்திரம் நீங்க நம்பலாம். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நாங்க நிருபங்களாய் மாத்திரம் இருக்கல, தூரமா இருக்கும்போது நான் நிருபத்தை உங்களுக்கு அனுப்புனேன். ஆனா உங்களோடு கூட நான் இருக்கும் போதும் நான் நிருபத்துல என்ன எழுதினேனோ அப்படியே நான் உங்களுக்கு முன்பாகவும் காணப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிங்க. அவன் சொல்றான், நான் பேச்சில கல்லாதவனா இருந்தாலும் நான் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி இருந்தோம்? வெளிப்பட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன? கிறிஸ்துவை அவன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தக்கூடியவனாயிருந்தான். என அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல 32வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து எழுந்ததுக்கு நாங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு எழுந்ததுக்கு நாங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். எங்க? ஒரு பின்மாற்றத்துல போனவன், இயேசுவை மறுதலித்தவன் இப்ப சொல்றான். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தத இவன் கண்ணால பார்க்கிறான். கேட்ட செய்திய உடனே ஓடி கல்லறைக்குள்ள பார்க்கிறான். இயேசுவை காணோம். நல்ல கவனிங்க. அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இப்ப இந்த சாட்சியை இவன் நிரூபிக்கணும். இவன் எப்படி நிரூபிக்கிறான் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை அவன் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்த உடனே அங்க என்ன நடக்கிறது? ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்க தெரியுமா? மனம் திரும்புகிறதை பார்க்க முடியும். நாங்க என்ன செய்யணும்? இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பினாங்க, ஞானஸ்தானத்தை எடுத்தாங்க. அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை, சாட்சி என்பது இயேசு வாழ்ந்தாரு, இயேசு சுகமாக்குகிறார் என்று சொல்லுகிறது அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கேட்டது, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்தது, இயேசு உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்க மற்றவங்களுக்கு நீங்க எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் தெரியுமா? கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குவார்.
இன்றைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாமல் இருக்கிறது? பரிசுத்த ஆலயத்திற்கு வருகிறோம், பரிசுத்த ஆவியில் நிறைகிறோம், பரிசுத்த ஆவியில் நிறைவில் இருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஏன் மாற்றம் வரல அப்படின்னா, நீங்க யாராய் மாறல, நீங்கள் சாட்சியாய் மாறல. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தது எதற்காக கர்த்தர் அழைத்தார் தெரியுமா? எனக்கு சாட்சியாய் இருக்கும்படி. வேதம் சொல்லுகிறது, உங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உங்களை கண்டிருக்கிறேன். எதற்காகங்க? நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இருக்க, நம்மை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கணும்? நம்மை மாத்திரம் ஏங்க ஆண்டவர் ரட்சிக்கணும்? காரணம் என்ன தெரியுமா? நீங்க எனக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சியா இருக்கணும், நான் உங்க தேவனா இருக்கணும் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார். அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம், எங்களோடு கூட இருந்த, நல்ல கவனிக்கணும், எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார் இல்ல? எதற்காக தெரிந்தெடுத்தார்? இந்த 12 பேரையும் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பதற்காக. ரைட்? இப்ப தெரிந்தெடுத்த அந்த 12 பேர்ல ஒருத்தன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, அந்த பங்கை அவன் இழந்து விட்டான். யார் இழந்தது? யூதாசு. அவன் செத்துட்டான், அவன் இப்ப இல்லை. இப்போ அவங்க சொல்ற வார்த்தை நீங்க நல்ல கவனிங்க. அவர் உயிரோடு எழுந்த செய்தியை சொல்வதற்கு ஆண்டவர் எத்தனை பேரை சாட்சி ஏற்படுத்தினாரு? 12 பேர். ஒருத்தன் இல்ல. அப்ப இன்னும் ஒருத்தன் நமக்கு வேணும். அதற்கு என்ன செய்வது? இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ அங்க ஆவியானவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க. அப்ப 2 பேருடைய பெயரை அங்க போடும் பொழுது ஒருத்த மேல சீட்டு விழுது, மத்தியாஸ் மேல விழுது. இப்ப வேதம் சொல்லுகிறது, சாட்சியாய் அறிவிக்க மத்தியாசை அவர்கள் என்ன செய்தார்கள்? சேர்த்து கொண்டார்கள். இருக்கா வசனம் சொல்லுதா? இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறதை நீங்க கவனிக்க முடியும். இயேசுவுக்கு சாட்சியாக ஒருவன் தேவை. ஆண்டவர் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்வதற்காக ஒருவனை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா 43 வாசித்தோம், நீங்கள் எனக்கு யாராய் இருக்கிறீர்கள்? சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 12வது வசனத்தை வாசிங்க. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் தேவனாய் இருக்கிறேன்ப்பா. நான் உன் தேவனாய் இருப்பதற்கு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? எனக்கு சாட்சிகள். நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க தேவனாய் இருப்பதற்கு. யாரு சாட்சிப்பா? பக்கத்து வீட்டுக்காரனா சாட்சி? யாரு சாட்சி? நான் தான் சாட்சி. என் தெய்வத்திற்கு
நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு. யாரு சாட்சிப்பா? நான் சாட்சி. இததாங்க ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு நீங்கள் சாட்சியா இருக்கணும். நீங்க சாட்சியா இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வீட்டில் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் அற்புதம் நடந்துச்சு. ஓடி வரான். எதற்கு ஓடி வரான்? ஜெபம் பண்ணுங்க. நல்ல கவனிக்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுனா நமக்கே நடக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடக்கிறது? ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? சாட்சி இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்ல. அவர் உள்ள இருந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா அற்புதம் நடக்கும். நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன்னாடியும் தேவன் இல்லை, எனக்கு பின்பாகவும் தேவன் இருப்பது இல்லை. என்னை அல்லாமல் உங்களை ரட்சிக்க ஒருவனாலையும் கூடாது. அடுத்த வார்த்தை பாருங்களேன். ஓ தேங்க்யூ லார்ட். நானே உங்கள் தேவன் என்பதை நீங்க அறியணும்பா. இதற்கு நீங்கள் சாட்சி. எஸ்ஐ 55வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தின. இயேசுவை யாருக்கு சாட்சியா? திரளான ஜனக்கூட்டத்திற்கு அவரை சாட்சியாக, ஜனங்களுக்கு தலைவராக, அதிபதியாக ஏற்படுத்தின. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சாட்சியா இந்த பூமிக்கு வந்தார். தேவ ராஜ்யத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்தார். அற்புதங்களை எல்லாம் செய்தாருங்க. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:7 யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு சாட்சியாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக அவன் வந்தான். பிதாவினுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு யார் தேவைப்பட்டது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டது. இங்க யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யாருக்கு சாட்சியா இருந்தான்? இயேசுவுக்கு சாட்சியாக வந்தவன் தான் இல்லையா? நீங்க அவனுடைய பிறப்பை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாசத்திலேயே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன். தெரியுமா அந்த வசனம்? லூக்கா 1:41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே அவ என்ன செய்தாலாம்? நிரப்பப்பட்டிருந்தாள். இவன் வளருகிறான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே பிறந்த பிள்ளை. தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியினாலே வளர்ந்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவனுக்கு சாட்சியாய் அவன் இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியில சாட்சியாய் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது தாங்க இந்த வேத வசனம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாய் இருப்பதற்கு. நல்ல கவனிங்க, நான் சாட்சியாய் வாழ்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்னு நீங்க கேட்கலாம். நான் சாட்சியாய் இருப்பதனால என்ன ஆசீர்வாதம் பாஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு யாரா இருப்பார் தெரியுமா? உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். எல்லா விதத்திலேயும் தேவனுடைய ஆளுகை உங்க குடும்பத்தில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒரு வெற்றிடமா வெறுமையா இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக ஆளுகை உண்டாயிருக்கும். கடைசியா எப்படி நான் சாட்சியாய் வாழ்வது? ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி நான் சாட்சியாய் வாழ்வது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை நான் என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Glory to God. நாம் யாரை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய என்ன தந்து? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். Glory to God. அப்ப நீங்க கனிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். உங்க வாழ்க்கை விருத்தி அடையணும். 10 வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து இன்னும் விருத்தி அடையாம மாற்றம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா சம்திங் ராங். யாருக்கிட்ட மேல ராங்கு? அவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான். நம்ம யாரை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் என் ஜெபத்தை மட்டும் தான் கேட்கறது இல்லை பாஸ்டர். இல்லை, கொஞ்சம் நல்ல கவனிங்க. நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகும் தெரியுமா? விருத்தி அடைய செய்யும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பார்க்கிறது நம்ம தோற்றத்தை அல்ல, நம்முடைய கனிகளை பார்க்கிறார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் தோட்டத்தில் வந்து எதை பார்க்கிறார்? உங்களுடைய கனிகளை பார்க்கிறார். 3வது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9, 10. Glory to God. நீங்களோ அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வேதம் சொல்லுது, நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Glory to God. பரிசுத்தமுள்ள ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இன்னொரு ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, காட் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு 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 பொசிஷனை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு 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 பொசிஷன் அவர் வைத்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக? அவருக்கு சாட்சியாயிருப்பதற்கு. அடுத்த வசனம் சொல்லுது, எப்பா முன்ன நீ என் தேவனுடைய ஜனமா இருக்கல, நீ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ நீ யாரா இருக்கிற? என் சொந்த ஜனமா இருக்கிற. ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னா யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். நீங்க மற்றவர்களை போல அல்ல. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்க யார் அப்படின்னா ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நான் முதல்லயே ஒரு வார்த்தையை சொன்னேன் பார்த்தீங்களா? ராஜரிகம். நீங்க தான் நினைக்கிறீங்க
நான் நொண்டியா இருக்கிறேன், நான் சப்பானியா இருக்கிறேன், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் கல்லாதவன், நான் படிக்காத. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீ உலக பிரகாரமா படிக்காம இருக்கலாம்ப்பா, டிகிரி வாங்காம இருக்கலாம்ப்பா, ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா glory to God, தேவ அறிவு உனக்குள்ள வந்துடும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அறிவு வந்துடும்? தேவனுடைய அறிவு உனக்குள்ள வந்துட்டுன்னா உன் வாழ்க்கையில நீ விருத்தி அடைந்துருவ, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நான்காவது கடைசியா 1 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவனை உங்க இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, எல்லா விஷயத்திலும் நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். இதுதாங்க தேவனுக்கு சாட்சியா இருப்பது. நீங்க என்ன உபதேசத்தை கேட்குறீங்க? கடைசி அந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:20. சீக்கிரம். Glory to God. நாங்கள் கண்டவைகளையும், நல்ல கவனிங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும். நீங்க கண்டவைகள், நீங்க கேட்ட சத்தியத்தை கேட்டுட்டு நீ பேசாம இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் சாட்சியா இருக்கிறீர்கள். யோவான் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அவன் அறிவிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய வசனத்தை அறிந்தவன், தேவனோடு கூட இருந்தவன், இப்ப அவன் யாரா மாறுறான் தெரியுமா? சாட்சியாய் மாறுகிறான். நீங்களும் நானும் சாட்சியாய் மாறணும். வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 14வது வசனத்துல தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. சாட்சியாய் வாழ்ந்து பாருங்க. எத்தனையோ அற்புதத்தை நம்ம பெற்றுட்டோம், எத்தனையோ நன்மைகளை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். பெற்ற நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழாததுனால தாங்க நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடத்துல வாழ்கிறது போல இருக்கிறோம். இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாய் வாழ்வோம் ஆண்டவரே, வசனத்திற்கு சாட்சியாய் வாழ்வோம் ஆண்டவரே, நான் கேட்கிற சத்தியத்தின்படியே நான் வாழ்வோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபிச்சு காண்பிச்சா இல்லையா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல, உங்க வாழ்க்கையில, நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல கேட்கிற சத்தியத்திற்கு நீங்க நிருபங்களாய் இருக்கிறீங்க. உங்களை நிரூபிச்சு காட்டுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருக்காக சாட்சியா நிற்கும் போதுதாங்க அற்புதமே நடக்கும். சாட்சியா நின்னு பாருங்க, வைராக்கியமா நின்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் சாதாரணமான அதிகாரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா, glory to God, உங்களாலையும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். உங்களாலையும் உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். உங்களாலையும் உங்க வாழ்க்கையில வருகிற எதிர்மறையான காரியத்தை மாற்றி அமைக்க முடியும்.
உங்க அறிவுல இல்லை, உங்க ஞானத்துல இல்லை, உங்க தனி பலத்துல உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரால். அதை தான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. சாதாரணமாக பலப்படுத்தல, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஆவியினாலே நீங்கள் பலன் அடைகிறீர்கள்.